السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم ومن يتولى الله ورسوله والذين آمنوا فإن حزب الله هم الغالبون. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோதுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருள்படமாக அவதரித்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உற்றார் உறவினர்கள் உறுதுணையாக அமைந்த உத்தம சஹாபா பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் சூஃபி மன்சில் கட்டட திறப்பு விழாவும் அத்தோடு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுன் நபியும் அதே போல ஷேகுமார்களுடைய கந்தூரி விழாவும் ஒன்று சேர்த்து இந்த விழாவை நாம் ஆரம்பம் செய்கின்றோம், கூடியிருக்கிறோம். இந்த சூஃபி மன்சிலுடைய திட்டங்கள், இதனுடைய நோக்கங்கள், ஏன் இந்த மன்சில்கள் தேவை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய, இது உங்களுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்து தான் இந்த சூஃபி மன்சிலுடைய நோக்கம், திட்டம் எல்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறார்? وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ. இதாங்க மேலே பிறையில் என்ன செய்யுது, இறைப்படுது மஜ்லிஸ் ஹிஸ்பில்லான்னு போட்டு என்ன செய்யுது, அந்த பிறையில் என்ன செய்யுது பதிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய ஷேகநாயகம் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மன்சிலை இப்படி உருவாக்க வேண்டும், இந்த திட்டத்திலே தான் என்ன செய்ய இந்த சூஃபி மன்சில் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் இதை சுட்டி காட்டி அவர்களுடைய சின்னமாக சூஃபி மன்சில் ஹிஸ்புல்லா சபீருடைய சின்னமாக இதை வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறார்? وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا. எவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்களை தேர்ந்தெடுத்துகிறார்களோ, இவர்கள் தான் எங்களுக்கு மேலானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள், தங்களுக்கு அதிகாரிகளாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய அணியினர்கள், அல்லாஹ்வுடைய கோஷ்டினர்கள், இவர்கள் தான் வாலிபூன மிகைக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா وَمَن يَتَوَلَّ اللَّهَ அல்லாஹ்வை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலஹு அவருடைய ரசூலையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு அவர்களுடைய ஈமான் கொண்ட விசுவாசிகள் இருக்கிறார்களே அவர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல 3 பேர்களை நாம் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அவர்கள் தான் நமக்கு சாலச் சிறந்தவர்கள் என்று இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கணும் என்று சொல்கிறதுல எல்லாரும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான், நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம், வணக்கம் செய்கிறோம் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு தானாவுக்கு அடுத்தாண்மையாக இருக்கக்கூடிய ரசூலை நேசிக்க வேண்டும். அவன் அல்லாஹ்வுடைய தூதரை தனக்கு அதிகாரியாக அவங்க என்ன சொல்கிறார்களோ அதுதான் எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய திட்டம் எல்லாம் எனது அவர்கள் தான் என்று சரணடைய வேண்டும். அப்போ அதனை நாம் எந்த ஆட்சேபனையும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை செய்வதை அனுமதித்தார்களோ அதுதான் நம்முடைய திட்டம், அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் ஈமான் என்பதற்கு. அப்போ ஈமான் என்பதற்கு வர இலக்கணம் தாரீஃப் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? அத்தஸ்தீகு பிமா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே உறுதிப்படுத்துவது, மனதால் உண்மை என்று நம்புவதற்குத்தான் ஈமான் என்று வர இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்,
சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் கிஞ்சிட்டும் கூட சந்தேகம் வரக்கூடாது. இப்போ சந்தேகம் தான் ஈமான் இல்லை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி இருக்க வேண்டும்? முழுமையாக நம்முடைய உயிரும் மேலாக நாம் அவங்களை நினைக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நாயகந்தான் ஏற்றமானவர்கள் அவருடைய ஆத்மாவை விடவும் அவர்களுடைய நபுஸை விட மேலானவர்கள் யார்? நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த அடிப்படையில் தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏராளமாக இருக்கிறது. அவருடைய மனைவி, மக்கள், சொத்து சுகங்கள் அத்தனை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்ய அடிமணிந்திருந்தார்கள், மஹப்பத் வைத்திருந்தார்கள். அப்போ அல்லாஹ்வையும் நாம் என்ன செய்ய நேசிக்க வேண்டும், ரசூலஹு அவருடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும். அப்போ அதுக்கு அடுத்தன்மையாக வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர்கள். இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவர்களும் நம்முடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதனால் ஈமான் கொண்டு அப்போ அல்லாஹ்வையும் ரசூலையும் விசுவாசித்து அவர்களை நேசித்து வரக்கூடிய மூமினான மக்கள் இருக்கிறார்களே இவர்களையும் நாம் என்ன செய்யணும், உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முனாஃபிகீங்களையோ அல்லது காபிர்களையோ இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இந்த காலத்தில் முனாஃபிகீங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டான். நம்மளை கண்ட பல்ல காட்டிக்கிறோம், அங்கே போனால் அங்கே செதுக்கிறான், இங்கே செதுக்கிறான். இவங்க தான் வக்கா முனாஃபிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் இருக்காங்க. இந்த காலத்தில் அதிகமாக என்ன செய்ய இருக்காங்க. நாங்களும் சுன்னத்து ஜமாத்து சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் கொள்கையிலே மாறுபட்ட தபலீ ஜமாத்து, வஹாபி, இந்த தௌஹீது இதெல்லாம் என்ன செய்கிறது, நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் என்ன சுன்ன ஜமாத்துன்ற போரையில் வந்திருக்கிறாங்க. அதனால் இவங்க தான் என்ன செய்யிருக்கிறாங்க, நமக்கு உள் விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். அப்போ இவர்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. வல்லதீன ஆமனு யார்கள் உண்மையான மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் நேசிக்க வேண்டும். அப்போ இப்படி இந்த 3 கொள்கை உடையவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களை நேசித்து அவ்வழியிலே நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பெயரை கொடுக்கிறான்? இன்ன ஹிஸ்பல்லாஹ், அல்லாஹ்வுடைய அணியினர்கள். அப்போ ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய அணியினர்கள். இவர்கள் தான் ஹுமல் காலிபூன், மிகைக்கக்கூடியவர்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, அலா இன்ன ஹிஸ்பல்லாஹ் ஹுமல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் ஜெயசீலர்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய திட்டம் என்ன? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். முஸ்லிம் மனுஷனுடைய திட்டம் என்னது? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அதான் திக்ரு செய்கிறது. மஜ்லிஸில் என்ன செய்யுது, திக்ருடைய மஜ்லிஸ் நம்ம ஆரம்பத்தில் செஞ்சு பண்ணலாமா? இதுதான் அல்லாஹ்வை நாம் என்ன செய்கிறது, திக்ரு செய்கிறது. அதற்கு பின்னாலே அவருடைய ரசூலை நான் நேசிக்கிறப்போ அவனுடைய மீலாது நபி விழாவை கொண்டாடுவது, அவர்கள் மீதுடைய மௌலூது ஷரீஃப்களை என்ன செய்கிறது, ஓதுறது, அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய தான தர்மங்கள் என்ன செய்கிறது. இந்த மீலாது நபி இருக்கிற இது எது நமக்கு முக்கியமான ஒரு வணக்கம். ஏனென்று சொன்னால் எல்லா இரவை விடும் எல்லா சிறந்த மாதங்களிலே சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் பிற 12வது இரவு இருக்கிறது அல்லவா, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த தினம் இருக்கிறது. இதுதான் ஏற்றமானது, உம்மத்தினர்களுக்கு ஏற்றமானது. எந்த அளவுக்கு என்று நம்முடைய இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்த ஒரு இரவு சொல்லுங்கள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். 1000 மாதங்களை விட சால சிறந்த இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். ரமலான் மாதத்தில் 27வது நாள் என்ன செய்யறோம், நாம் விடிய வணக்கம் புரிகிறோம். அப்போ அந்த ராத்திரி நேரம் ஒரு 2 ரக்காத் தொழுதா இப்படி 1000 இரவுகள் 1000 ரக்காத் சேர்ந்த சவாபு நமக்கு என்ன செய்யணும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை விடவும் சால சிறந்த ஒரு இரவு உம்மத்தினருக்கு எது என்று சொன்னால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இரவு தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போய்த்தானே இந்த லைலத்துல் கத்ர்லாம் கிடைச்சது. ரசூலுல்லாஹ் எப்படி வந்திருக்கிறாங்க, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு அருளாக வந்திருக்கிறார்கள் அல்லவா. அதை எல்லா உபகாரங்களை விடவும் எல்லா உபகாரம் நியமத்து மின்னத்து எல்லாத்தையும் விடவும் சாரச் சிறந்தது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஜனனமானது பிறந்ததற்குங்கிறதே அதுதான் இரவுகளிலே சிறந்த இரவு என்று சொல்கிறார்கள்.
அதற்கு அடுத்தாமையாக தான் இருந்து லைலத்துல் கத்ர். அதுக்கு அடையாள கூட தான் அரஃபாவுடைய இரவு, அதுக்கு அடுத்தாவது பெருநாளுடைய இரவுகள். இப்படி வரிசைப்படுத்தி நம்முடைய இமாம்கள் சொல்லியிருக்கிறார். தப்சீர் சாவியில் என்ன செய்த விவரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது நபி விழா சிறந்த ஒரு வணக்கம். எல்லா வணக்கங்களை விடவும் என்ன சேர்ந்த இரவு ஒரு புண்ணியமான ரஹமத்தான ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை நாம் என்ன செய்து கொண்டாடுவது இருக்குது சிறந்த ஒரு வணக்கம்தான். அது மிக மிக முக்கியமான இஸ்லாத்திலே மிக முக்கியமான அம்சம். இது மீலாது நபி விழா தான். இது கூடாது என்று சொன்னால் இவனை விட மோசம் மடையன், அறிவு கெட்டவன் யாரும், நன்றி கெட்டவன் யாரும் பார்க்க முடியாது. என்று பாருங்க, சாதாரண ஆளுகளுக்கெல்லாம் எந்த காலத்திலே சேர்த்து பழிஞ்சு போயிருக்கிறான். அரசியல்வாதியாக இருப்பான் அல்லது நாட்டு ஆண்டவனாக இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன செய்யுது பிறந்த தின விழா 160, 63, 73 இப்படி என்ன செய்கிற பிறந்த தின விழாவை கொண்டாடுறாங்க. தேசிய தினம் என்று கொண்டாடுகிறாங்க, சுதந்திர தின விழா என்று கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஆகும், அதெல்லாம் சந்தோஷமாக என்ன செய்ய கொண்டாடுறாங்க. ஆனால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது விழாவை கொண்டாடுவது கூடாது என்று சொன்னால் இது அவனுடைய ஈமான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? ஏன் கூடாதுன்னு சொன்னால் குரோதம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத்து இல்லை, நேசம் இல்லை. நேசம் இல்லைன்னா ஈமான் இல்லை. அலா ஈமான லிமல்லா மஹப்பத். யாருக்கு மஹப்பத்திலே அவனுக்கு என்ன இல்லை? ஈமான் இல்லை. ஈமான் இல்லாதவர்கள் தான் இது கூடாது செய்யாது அப்படின்னு சிவா சொல்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ்வின் மஹப்பத்து நேசமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த தினத்தை ஒரு குதூகலமான, அதான் உருதுகாரன் சொல்லுவாங்க, ஈதோங்கி ஈத், எல்லா பெருநாளைகளுக்கும் விசேஷமான பெருநாள் இது. நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம்தான். ஆகையினால் என்ன செய்து அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வகுத்து இல்லை. இந்த மௌதூதி சாஹிப் சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், இந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்த ஜெயந்தி என்ன செய்யுது அவன் பிறந்த நாள் மட்டும் இந்த ஆள்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த முஸ்லிம்கள் இருக்காங்களே நினைச்ச நேரமெல்லாம் மீலாது நபின்னு கொண்டாடுறாங்க. அவர்களை விட வழிகிட்டவர்கள் என்று என்ன செய்ய மௌதூதி சாஹிப் சொல்லி வச்சிருக்காங்க. பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் மீலாது, அவர்களை நினைவு கூறும் போதெல்லாம் அவங்களுடைய மீலாது தான். பள்ளிவாசலில் போனாலும் ரசூலுல்லாஹ் மீது தான் தொழுகிற என்ன செய்ய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது கொண்டாடப்படுது. இமாம் ஷாஃபிஈ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன மீலாது லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் ஆயத்தோட வந்துடுது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திரு தூதர் என்று சொன்னால் என்ன செய்ய அங்கே மீலாது. தொழுகை எடுத்துக்கிட்டால் தொழுகைக்கு உள்ளேயே மீலாது வருது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லும்போது நாயகமே உங்களுக்கு சலாம் பரக்கத்து எல்லாம் உண்டாகன்னு சொல்லுவோம், அங்கேயும் மீலாது. அப்போ எங்கே பார்த்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி வருது. ஜாக்கும் ரசூல்னா உங்களுக்கு ரசூல் வந்துட்டா. இப்போ நமக்கு மந்திரி வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்பீக்கரில் அடிச்சுட்டு போவாங்க. தானே முன்னால் ஒரு படகில் அடிச்சு ஒரு படகு எடுத்து போவாங்க. அதுக்கு பின்னால் தான் மினிஸ்டர் என்ன செய்யறது வர்றாரு, பெரிய அதிகாரிகள் வர்றாங்கல்ல. அதே மாதிரி அல்லாஹ் தானே சொல்லலாம், லகத் ஜாக்கும் ரசூல், இதோ ரசூல் வந்து விட்டார். அதில் நம்முடைய கலிமாவில் என்னது? ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல், அல்லாஹ்வுடைய திருத்துவர்னு சொல்லும்போது அங்கேயே என்ன செய்யுது நமக்கு மீலாது. அவன் மீலாதுடைய தத்துவமும் அதனுடைய மகத்துவம் தெரியாத முட்டாள்கள் மடையர்கள் தான் என்ன செய்வார்கள், இது கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மனுஷனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிறது. அடுத்து நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அடிப்படையில் தான் நாம் மீலாது ஷரீஃபை என்ன செய்யக்கூடாது. அதற்கு அடுத்து யாரு? வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். அவ ஈமான் கொண்டவர்கள், ஈமானில் வலுவாக இருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் யார்? நம்முடைய ஷேகுமார்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். ஷேகுமார்களுடைய நினைவு தினமும் என்ன செய்து நாம் கொண்டாடி வரும். இந்த தினத்தில் 3 ஷேகுமார்களுடைய தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஒன்று ஹைதராபாத் சூஃபி நாயகம் ஷாஹ் முஹம்மது அப்துல் காதர் சூஃபி நாயகம். அதற்கு அடுத்தாண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அஷாஹ் ஷேக் அப்துல் காதிர் அல் ஆலிமி சூஃபி சித்தியல் காதிரி காஹிரி காயல்பட சூஃபி அவர்கள். அவர்களுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் தான் சையது முஹம்மது ஜலாலுத்தீன் கோயாத்தன். அவருடைய மகனாக வந்திருக்கிறாங்க, கோயாத்தன் வந்திருக்கிறாங்க. இப்படி 3 ஷேகுமார்களுடைய கந்தூரியையும் நாம் என்ன செய்ய இணைச்சு கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் நமக்கு உண்மையான சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை ஞானத்தை போதித்தவர்கள் இவர்கள் தான். ஹைதராபாத் சூஃபியுடைய நாயகத்துடைய சிறப்பை சொல்கிறதுக்கு முடியாது.
ஏனென்று சொன்னால் நம்முடைய ஷேக் நாயகர் காயல்பட சூஃபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நம்ம சலாம் வைத்து நினைச்சிருக்கோம். ஹலகல் மசீனு உதுமா ஷாஹு அப்துல் காதிர் ஹபதா இஸ்மம் வபஸ்மா ஷைஹானா ஸலாம் அலைக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஷேகனா பற்றி, ஹைதராபாத் சூஃபி பற்றி யார் தெரிஞ்சிருக்கணும்? அவங்களுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய காயல்பட சூஃபி தான் தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹாலக்கல் மசீலு உதுமா, அவருக்கு நிகரானவர்கள் இல்லவே இல்லை, அவங்களுக்கு நிகரான ஆள் யாருமே இல்லை. ஷாஹு அப்துல் காதிர் இஸ்மா, பேரை பார்த்தா இந்த ஷாஹ் அரசர், அப்துல் காதிர் அவருடைய இஸ்மு, அதே போல் ஹப்பதா இஸ்மன் வ வஸ்மா, அவர்களுக்கு கிடைத்த பெயரும் அழகான பெயர், ஆளுக்கு தக்கவாறுள்ள பேர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவர்களுக்கு கிடைச்ச பேரும் பட்டங்களும் பார்க்கும்போது என்ன செய்யுது, ரொம்ப உயர்தரமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷேகனா ஸலாம் அலைக்கும்னு சொல்லி ரொம்ப வற்றுக்கமாக சொல்லிக்கொண்டார். அவங்களுக்கு கிடைச்ச பேர் என்னது? ஷாஹு. ஷாஹனா பாரிசி மே போல்தே பாதுஷா. பாதுஷாக்கு என்ன செய்யற, அரசர் என்பதுக்கு என்ன செய்யறது பேர். அப்போ பேர் அரசராக இருந்தார்கள். அரசர் சொன்னாங்க உலகத்தெல்லாம் ஆண்டுகிட்டு கிடக்கிற அந்த அரசர் இல்லைங்க, மெஞ்ஞான உலகத்திலே அரசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவுலியாக்களை பாருங்கள், அவங்கெல்லாம் பேர் அரசர்கள் தான். இப்போ உதாரணமாக எடுத்துருங்க, ஷாவுல் பாதுஷா நாயகம் இருக்கிறாங்க நாகூரில், அவங்களும் பாதுஷா தானே, நாயகம் தானே. அப்போ பாருங்கள், அவங்க பாருங்கள் அரசாட்சி செய்கிறாங்க, இன்னும் அரசாட்சி செய்கிறாங்க. யார் தெரியுமா? அவங்களை யார் செய்கிறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க. நம்முடைய சுன்ன ஜமாத்துக்காரர்களை விடவும் காவிர்கள் மற்ற மற்ற ஜாதிகள்லாம் அங்கே போய் சரணடைகிறாங்க. அவள் அரசர்களுடைய சமூகத்தில் எப்படி காணிக்கை கொண்டு செலுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், அதை மாதிரி அவங்க எல்லாருடைய உள்ளத்தையும் அரசாட்சி செய்திருக்கிறாங்க. அப்போ அவங்க உடலை அரசாட்சி செய்யலை, நம்முடைய உள்ளத்தை அவர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அரசாட்சி செய்கிற காரணத்தினா இந்த சமூகத்துக்கு வா வா என்று செய்ய அழைக்கிறார்கள். அவங்களுக்கு நாட்டு தேட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறார்கள். அப்போ தானே போகிறான், இல்லை சும்மா சாதாரண வேணாம் போவானே. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய உள்ளத்திலே என்ன செய்ய எல்லாரும் அரசர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் ஷாஹாக இருக்கிற அரசர், விஞ்ஞான துறையிலே என்ன செய்கிற அரசர், பேர் அரசராக இருந்தவர். அதிலும் குறிப்பாக கௌஸுல் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு பின்னாலே தோன்றிய நாதாக்களிலே தலை சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் கௌஸுல் நாயகம் அவர்கள் பேர கௌஸுல் ஆலம், மாபெரிய ரட்சகர், முஹியுத்தீன் தீனை ஹயாத்தை ஆக்கியவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய காலத்திலே மெஞ்ஞானத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். மெஞ்ஞானத்தை அல்லாஹ் பற்றி, இன்னும் அந்த தத்துவ தசவுவை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக தொடர்ந்து சொன்னார்கள். யாரும் அவர்களுக்கு என்ன செய்யலை, மறுப்பு சொல்ல முடியல. மறுப்பு செஞ்சால் சுவிய பிடிச்சி முறைக்கு வாடா இதான் சொல்லி காட்டி கொடுத்துருவாங்க. யாரும் என்ன செய்ய அவங்கள சொல்லலை. அதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னால் உதாரணம் எடுத்துருவாங்க, முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய மகானாக ஞானத்தை என்ன செய்ய அழகாக போதித்தார்கள். அந்த காலத்து உலமாக்கள் எல்லாம், லாகிரான உலமாக்கள் எல்லாம் காபிர் உள்ளவர்கள். அதேபோல் நம்ம கல்விக்கடல் கஸ்ஸாலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கல்விக்கடலில் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு இல்மைத்த ஆயத்திலனா இல்மன் வபஹமன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸ்ஸாலி என்று சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம். கஸ்ஸாலி அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை போல எங்களுக்கு தாங்க என்ன செய்ய நாம சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஞான கடலாக, கல்வி கடலாக இருந்தவர்களையும் இன்னும் அந்த காலத்தில் காவின்னு சொல்லப்பட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆறுகளுக்கெல்லாம் மெஞ்ஞானத்தை சொல்லும்போது காபீர் காபீர்னு அந்த காலத்தில் வெளிரங்கமான ஞானம் தெரியாத முட்டாள்களாக இருக்கக்கூடிய வெளிரங்கமான உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபத்வா கொடுத்தாங்க. ஆனால் கௌஸுல் நாயகம் இதை விட மெஞ்ஞானத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். யாராவது அவங்களை காவிரின்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இன்னும் என்ன சொல்கிறான்னு இந்த காவிகளும் கௌஸுல் ஆலம் என்ன சொல்கிறான், மாபெரும் ரட்சகர்னே சொல்கிறான். எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்கிறானோ அல்லது அர்த்தம் தெரியாமல் தான் சொல்கிறானோ தெரியல. முஹியுத்தீன்னு சொல்லிக்கிறான், தீனை ஹயாத்தாக்கியவர்னு சொல்லிக்கிறான். அப்போ அவ்வளவு பவர் உள்ளவர்களாக யார் இருந்தார்கள், அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு. அதற்கு பின்னாலே தோன்றிய மகான்களிலே முக்கியமானவர்களாக யார் இருக்கிறார்கள், ஹைதராபாத். ஆனால் தான் அவங்களுக்கு என்ன பேர், சுல்தானுல் வாஹிதீன், இமாமுல் ஆரிஃபீன்,
பஹருல் ஹகாயிகி வத்தகாயிகி ரயீசுல் மஜாதீம். அப்போ சுல்தானுல் வாயிதீன், உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள். அப்போ உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கு தலைவர்னு சொன்னால் அவங்க ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அதற்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் எந்த கிதாபிலையும் இருக்காது. அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுக்கிறான், இல்ஹாமாக்கி ஊற்றுக்கண்ணிலிருந்து தண்ணீர் பொங்கி வருவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து அப்படியே பொங்கி 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 வரக்கூடிய விஞ்ஞானத்தை அப்படியே சொல்வார். அதான் பஹருல் ஹகாயிகி வத்தகாய், ஹகீகத்துகளையும் இன்னும் நுட்பத்தினுடைய கடலாக இருந்தார்கள். இப்போ கடலிலிருந்து முத்துக்கள் வருவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து அப்படியே கொப்பளித்து வரும். அவள் எதையும் அவர்கள் யோசித்து ஒன்றும் செய்கிறதில்லை, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது அப்படியே சொல்வார். சுல்தானுல் வாயிதி. அதே மாதிரி இமாமுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள். அப்போ அவ்வளவு பெரிய உன்னதமான மாபெரிய ஷேகாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய கலீஃபாக வந்தவர் தான் காயப்பட்ட நம்முடைய ஷேக் நாயகம் சூஃபி ஹசரத் ரலியல்லாஹு தஆலா. அவர்களும் அவர்களுடைய அடிப்படையிலேயே அந்த ஞானத்தை பெற்று அமுதத்தை உண்டு அதை கழித்து நமக்கும் தந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களையும் நாம் என்ன செய்யணும், நினைவு கொடுக்குறோம். அவங்க தான் இதுக்கு இந்த மனசுக்கு என்ன செய்கிறோம், ஹிஸ்புல்லா சபைன்னு சொன்னாங்க. அப்போ ஹிஸ்புல்லா சபைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அணியினர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அணியினர்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த மனுஷனுடைய வேலை என்ன, அல்லாஹ்வையும் நேசிக்க வேண்டும், அவனுடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும், ஈமான் கொண்ட ஷேகுமார்கள், நல்லார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குத்துகுமார்கள் இவர்களையும் நேசிக்க வேண்டும். அப்போ அவருடைய விழாக்கள், அவருடைய வியாபாரத்தை தினங்களை நிச்சயம் கொண்டாடுவோம். அப்போ இவர்களுக்கு கிடைத்த பேர் என்னது, ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய அணி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஹுமுல் காலிபூன், இவர்கள் தான் மிகைத்தவர்கள். எங்கேயும் மிகைத்தவர்கள் தான், கியாமத்து நாளையும் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் தான் மிகைத்தவர்கள். இப்போ இவர்களை வேலை போகக்கூடியவர் யாரும் இல்லை. இவங்க கொஞ்சம் நபர்களாக இருந்தாலும் கூட ஹக்கை ஹக்காக சொல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் தான் யார், காலிபூன், மிகைத்தவர்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், ஜெயசீலர்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த ஜெயசீலர்களுடைய மன்சில் தான் இந்த சூஃபி மன்சில். அதைத்தான் நான் என்ன செய்யறேன், திறந்து வைக்கிறேன். அதுக்கு என்ன சொல்லலாம், ஃபதஹு, திறக்குது என்று பேர். அதே நேரத்தில் என்ன செய்ய, இஃப்லாஹு, ஜெயம் பெறுதல், முக்தி பெறுதல் என்று அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் ஒரு பொருள் முக்தி பெறுறதா இருந்தால் அது பூரணத்துவம் அடைய வேண்டும். உதாரணமாக ஒரு வித்து எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வித்தை என்ன செய்யணும், நாம் பூமியில் போட்டு மறைக்க வேண்டும். மறைச்சி அதுக்கு தண்ணீர் ஊற்றி வரும்போது அது என்ன செய்து முளைத்து வந்து அது என்ன செய்யணும், பெரிய மரமாக ஆகி கனி கொடுக்கக்கூடிய பூ பூத்து கனி கொடுத்துட்டமாக அந்த மரம் என்ன செய்யுது, பூரணத்துவம் பெற்று விடுகிறது. அதே நேரத்தில் அது என்ன செய்யும், மண்ணுக்குள்ளே போட்டால் அது முளைச்சி வரையில்லைன்னு சொன்னால் நஷ்டமாகிவிட்டது. இதுதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த நஃப்ஸை பரிசுத்தமாக்குறார்களோ அவர்கள் ஜெயசீலர்களாகிவிட்டார்கள். வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை எவர்கள் அழித்து விடுகின்றார்களோ, அழுக்கார்களாக ஆக்கிறார்களோ, அதை என்ன செய்து நம்மளுடைய கல்வை என்ன செய்து நஷ்டவாளியாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் அப்போ நம்முடைய உள்ளம் என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா அரசுல்லா, கல்புல் மூமினி அரசுல்லா. அவன் மூமினுடைய கல்வி இருக்கிறதே அல்லாஹ்வுடைய சிம்மாசனமாக இருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய திரு காட்சியை நம்ம உலகத்திலே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கல்வினால் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணால் என்ன செய்வோம், புறக்கண்ணால் பார்க்க முடியாது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த நபிமார்களோ வேறு சேகுமார்களோ யாரும் இந்த புறக்கண்ணால் என்ன செய்ய பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு விசேஷமாக மேராஜுடைய தினத்திலே கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு விசேஷமான அம்சம். அதே மாதிரி எந்த நபிமார்களும் பார்க்க இல்லை, பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பார்த்தாங்க, லன் தரானி, என்னை நீ பார்க்க இயலாதே. பார்க்கறதா இருந்தால் சரி, உங்களோட இலல் ஜபல், அந்த மலையை பாருன்னு சொன்ன மலையிலே எத்தனையோ கோடான கோடி அணுக்கள் இருந்து ஒரு சின்ன அணுவத்தை அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான், வெளியாக்கினான். ஹர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கீழே மூர்ச்சியாகி கொடுத்தாங்க. அப்போ அதை தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்க இல்லை. அந்த சக்தி யாருக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தான், நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்துருந்தான். அப்போ நம்முடைய கல்வினாலே என்ன செய்யலாம், அல்லாஹ்வை பார்க்க முடியும்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். எல்லா ஷேகுமார்களையும் கனவிலையும் நினைவிலையும் பார்க்க முடியும். அல்லாஹ் மட்டும்தான் நினைச்ச முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, கல்பால பார்த்து கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், கனவிலையும் பார்க்கலாம், நினைவிலையும் பார்க்கலாம். எப்போதுமே ஹாதிராத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய கண்ணை என்ன செய்யலை, வேலை செய்யலை. இப்போ பாருங்க, உதாரணமாக இந்த காலத்தில் நவீன காலத்தை எடுத்துக்கிறோங்க. இப்போ டிவியினுடைய இது சேனல் என்ன செய்வா பறந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ ரேடியோவில் என்ன செய்ய பறந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஸ்டேஷனை பிடிச்ச உடனே என்ன செய்ய நமக்கு சவுண்டு வருது. இப்போ இந்த ரேடியோ பிடிச்ச உடனே அல்லது டிவி ஸ்டேஷனை பிடிச்ச உடனே அது நமக்கு காட்சி வருது. இல்லைன்னு சொன்னால் பேசாமல் தான் இருக்குது. நமக்கு என்ன செய்யுது, உலகத்தில் பூரா என்ன செய்யுது, அண்ட வெளியில் என்ன செய்யுது, எல்லா இடத்துலையும் பறந்து தான் இருக்குது. அதே போல் நம்மளுடைய எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வச்சுருக்கோமே, அதனுடைய இதுவுமே என்ன செய்யுது, சேட்டலைட் மூலமாக என்ன செய்யுது, இருந்துகிட்டு தான் இருக்குது. சுவிட்சை போட்ட உடனே என்ன செய்யுது, வேலை செய்யுது. அதே மாதிரி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகம் பூராவுமே அவர்கள் பறந்துருக்கிறார்கள். ஷேகுமார்கள் எல்லாரும் என்ன செய்ய பறந்து தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக சேர்த்து மடிஞ்சவர்கள் இல்லை. இந்த தமிழகாரங்களை சொல்கிற மாதிரி என்ன செய்து மண்ணோடு மண்ணாக ஊக்கி போகிறவர்கள் என்று சொல்கிறது இல்லைனா, அவங்களெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறாங்க. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபியாகவே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய திருத்தூதர்னு தான் சொல்கிறாமே. அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் தான் சொல்கிறாங்க. இருந்தார்கள், ரசூல் தான் சொல்ல இல்லை, ரசூல் ஹோகான்னு சொல்ல இல்லை, ரசூல் ஹே. அல்லாஹ்வுடைய திருத்தூதராக எக்காலத்தில் முக்காலத்தில் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியாததுனால ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்ய ஹயாத்தாக இருக்கிறாங்க, ஹாதிர நாதராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம கண்ணால் பார்த்தா தான் உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, எல்லா சேனல்களும் என்ன செய்யுது, உலகம் பூராவுமே என்ன செய்யுது, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பொழுதுல என்ன செய்ய நாம் தெரிஞ்சு கொள்கிறோம்ல. இப்போ அதே மாதிரி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபியாக இருக்கிறார்கள், ஹாதிராக இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை என்ன செய்யலை, பயன்படுத்தக்கூடிய நிலையிலே நம்முடைய கல்வை என்ன செய்யலை, பக்குவப்படுத்த. இந்த பக்குவ நிலையை உண்டாக்குறதுக்கு தான் இப்படிப்பட்ட சூஃபி மன்சில்கள் என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க தான் உண்மையான ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய அணியினர்கள். இவர்கள் தான் முஃப்லிஹூன், ஜெயசீலர்கள். அப்போ நம்முடைய கல்வியில் என்னமோ ஒரு பூட்டை போட்ட மாதிரி என்ன செய்யுது, நம்முடைய கல்வியில் என்ன செய்யுது, பூட்டு போட்டு இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பூட்டு போட்டு இருக்கிறது. அப்போ நம்ம அதை ஃபத்தஹ் திறக்கும் போது தான் சூஃபி மனசில் நாம் இப்போ திறந்துருக்கிறோம். அப்போ திறக்கும் போது நம்முடைய கல்வும் சேர்ந்து செய்யணும், திறப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ இதை திறக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி இடம்தான் என்னது, இந்த சூஃபி மன்சில். இப்போ சூஃபி மன்சில் நமக்கு என்ன செய்யணும், முக்கியமான ஒரு மன்சில் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தேவை. இதைத்தான் நாம் ஷேக் நாயகம் அவர்கள் என்ன செய்யிருக்காங்க, அவருடைய ஜீவிய காலத்தில் காயல்பட்டம் பல ஊர்களை குழும்பலை பல ஊர்களெல்லாம் என்ன செய்யிருக்கிறாங்க, கேரளாவில் இவர்களுடைய ஜீவிய காலத்தில் என்ன செய்யிருக்கிறாங்க, மன்சிலை உருவாக்குறாங்க. அவர்களுக்கு பின்னால் நாம் போன்ற ஆள்கள் நினச்சிருக்கா பல மனுஷர்களை உண்டாக்கி அவர்களுடைய தரீகாவை, அவங்களுடைய ஷரியத்து தரீகத்தை இந்த ரெண்டையும் என்ன செய்ய நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய கல்பு என்ன செய்ய வேண்டும், திறவுபட வேண்டும். எப்போது திறந்து விட்டதோ கத் அஃபலஹ, அவன் முஃபிலியாக ஜெயசீரனாக அவள் பக்குவ நிலை வந்து விட்டது. வித்தை போட்டு மரம் முளைச்சி அதில் பூ பூத்து காய் காய்த்துட்டா அது பக்குவ நிலை அடைந்து விட்டது. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னால் எல்லாம் வெளியாகக்கூடிய அமைப்பில் தான் படைச்சிருக்கோம். அல்லாஹ் தஆலா வேறு எந்த ஒரு பொருளுக்கும், மலைகளுக்கோ ஜின்னுகளுக்கோ பூமிக்கோ இந்த ஒரு சக்தி என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா படைக்க இல்லை. அவன் மனிதனை மாத்திரம்தான் தன்னுடைய ஹலீஃபாவாக ஏற்றுக்கிறான். அவன் ஹலீஃபா என்று சொன்னால் பிரதிநிதி. அப்போ அல்லாஹ்வுடைய சக்திகள் பூராவும் இடத்துல என்ன செய்யணும், வெளியாக வேணும். அப்போ தானே உண்மையான பிரதிநிதியாக ஹலீஃபாக முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய சக்திகள் பூராவும் அவருடைய எல்லா சிவத்துகளும் சம்பூரணமாக வெளியாகக்கூடிய முறையிலே தான் அல்லாஹ் தஆலா மனுஷனுடைய உள்ளத்தை படைத்திருக்கிறான். நம்ம நினைச்சுக்கிற சின்ன ஒரு பொருள் இல்லை, ஆனால் அதில் தான் எல்லா தத்துவங்களும் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனமாகவும் இருந்து கொண்டு கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ். இப்போ மோமினுடைய கல்பு தான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். என்ன அர்த்தம், அல்லாஹ் தஆலா உட்கார்ந்துட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. அவனுடைய ஞானங்கள் தத்துவங்கள் எல்லாம் வெளியாகக்கூடிய இடமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய தரீக்காவுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னால் அந்த முராகபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்ய பதிய வைக்கிறது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே என்ன செய்ய அல்லாஹ் தஆலா வந்துட்டான்னா எல்லாம் இதே பேர் அப்புறம் நம்முடைய உள்ளம் இருக்கிறது. அது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா அம்சங்களும் வெளியாகக்கூடிய முறையில் ஒரு பக்குவமான நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். அப்போ அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இப்படி உருவாக்கக்கூடிய நேரத்திலே தான் அது பூரணத்துவம் பெறுகிறது. அந்த பூரணத்துவத்தை பெறுவதற்கு பயிற்சியிடமாகத்தான் இதை என்ன செஞ்சிருக்கோம், நாம் இஹ்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த திறப்பை நாம் என்ன செய்யணும், கல்வில நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மனமாற உளமாற அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய தரீக்காவுடைய அடிப்படையே என்ன என்று சொன்னால், உலகம் எல்லாத்தையும் மறந்து தன்னையும் மறந்து விட வேண்டும். தன்னையும் மறந்து தவத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் மின்னலை போல் எங்கும் விளங்கிடுமே, மின்னலை போல நம்முடைய உள்ளத்திலே பிரகாசம் ஏற்படுகிறது. அந்த பிரகாசம் ஏற்படும் போது நமக்கு பல காட்சிகள் ஞானங்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகினால்தான் இதுக்கு பேர் நம்முடைய முராகபா, அந்த நம்முடைய தரீக்கானுடைய அடிப்படையே இதுதான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாம் நினைவு கொள்வது, நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை குடியிருக்க செய்வது. அப்போ அல்லாஹ் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம எல்லாமே ஒழுக்கம் துணியா ஆகிறது எல்லாமே என்ன செய்ய நமக்கு கிடைச்சிடும். ஆகினால தான் என்ன செய்யிருக்காங்க, இதுக்கு ஹிஸ்புல்லா சபைன்னு பேர் வச்சாங்க. அடுத்து இந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சாங்க, சூஃபி மன்சில் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ சூஃபி மன்சில் என்று சொல்லும்போது, சூஃபி என்று சொல்லும்போது 4 வகையான கருத்துக்கள் என்ன செய்கிறது உள்ளது. 4 வகையான கருத்து. இந்த சூஃபிசம் சொல்கிறாங்களே, அந்த சூஃபிசம் சூஃபியாக்கள் என்று சொல்கிறாங்கல்லவா, இந்த பேர் வர்றதுக்கு காரணம் 4 காரணங்கள். முதல் காரணம் என்ன எடுத்தோம்னா, சஃபா என்ற வார்த்தையில் இருந்து வந்ததுதான் என்னது, சூஃபி என்ற சஃபா என்று சொன்னால் சுத்தம் என்றது, சுத்தமானவை. இது சுத்தமானவங்க உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்கள், அகத்தூய்மையை அடைந்தவர்கள். அப்போ அகத்தூய்மையை அடைந்த சஃபா என்ற பதத்திலிருந்து வந்தது தான் சூஃபி என்று சொல்லப்படுகிறது. அப்போ சூஃபி மனுஷனுடைய நோக்கம் என்ன, இதான் நோக்கம், உள்ளத்தை என்ன செய்ய பரிசுத்தமாக ஆக்கிறது. 1வது கருத்து. இனி 2வது கருத்து என்ன என்று சொன்னால், சூஃபு என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்தது. சூஃபுன்னு சொன்னால் கம்பளி ஆடைன்னு பேர். ரசூலுல்லாஹ்க்கு கம்பளி வாலான்னு கூட என்ன செய்ய சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யிருக்காங்கன்னா, கம்பளி ஆடையை பிரியமாக அவர்கள் உடுத்து வருவார்கள். அந்த பேரை சொல்லி கூட அல்லாஹ் தஆலா யா ஐயுஹல் முஸம்மில் யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தியவரே என்று செல்லமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிடைச்ச பேர், செல்ல பேர் என்ன, கம்பளியை போத்தியவர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்ய, கம்பளியே என்ன செய்யுங்க உகந்து, அவங்க என்ன செய்யுங்க உகந்ததுனால அந்த சூபியாக்கள் இருக்கிற அந்த மெஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, பெரும்பாலும் அந்த கம்பளி ஆடையை என்ன செய்ய உடுத்து வந்தார்கள். அப்போ கம்பளி ஆடையை உடுத்து வந்ததில் இருந்து வந்த சூபி என்பதில் வந்தது தான் யார், சூபியாக்கள்னு இருக்கும். இனி 3வது பொருள் என்னன்னு சொன்னால், அஸ்ஸஃபுல் அவ்வல். சஃபுல் லெவலில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள். நம்ம துனியாவிலே பார்க்குறோம், சூபியாக்கள் தான் என்ன முதல் வரிசையிலே இருக்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு தனி ஒரு அலாதியான ஒரு சிறப்பு என்ன செய்ய கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. மற்ற வெளிரங்கமான உலமாக்கள் அவங்களெல்லாம் என்ன செய்ய காசு பணத்துக்காக இப்படி போயிட்டு கிடக்குறாங்க. உண்மையான சூபியாக்கள் இருக்கக்கூடியவர்கள் அவுலியாக்கள் தானே. இந்த அவுலியாக்கள் காசு பணத்து பதவிக்காக ஒன்றும் போகிறதில்லை. உண்மையே அவர்கள் போதித்தார்கள், சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்தார்கள், மெஞ்ஞானத்தை போதித்தார்கள், சூபிசத்தை போதித்து வந்தார்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க தான் அஸ்ஸஃபுல் அவ்வல், முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த உலகத்திலேயும் முதல் வரிசை தான் அவங்களுக்கு தான் முதலிடம். அதே போல் ஆகிரத்திலேயும் கூட முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சூபியாக்கள் தான். அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. இனி 4வது கருத்து என்ன என்று சொன்னால், அஹ்லு சுஃபா என்று சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய திண்ணை தோழர்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய திண்ணை தோழர்கள் 70 பேர் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள் யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்போ 70 பேர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், அவங்க மனைவி மக்கள் வியாபாரம் ஒன்றும் செய்யறதில்லை. மக்காவிலிருந்து தொடர்ந்து ஹிஜ்ரத் வந்தவங்க தானே. மற்றவங்கெல்லாம் தொழில் துறையில் போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்ன வருது அதை அப்படியே மனம் செஞ்சிடுவாங்க. அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரும்பாக்கி என்னென்னு சொன்னால், இந்த காலத்தில் டேப் இருக்காது இதெல்லாம் பிடிக்கிறீங்கள, பேசுகிறது அப்படியே பதிஞ்சு தரலாம். திரும்பி சொல்ல வேண்டிய தேவையில்லையே, அது போட்டால் தானாக வருதில்ல.
அதே மாதிரி இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்களுக்கு என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி வாயில வந்து அப்படியே உள்ளதில் பதில் டேப் ரெக்கார்டில் பஞ்ச மாதிரி என்ன செஞ்ச பதில். அதிகமான ஹதீதுகளை ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீதுகளை நமக்கு அறிவிக்கக்கூடியவர்களில் முதலிடம் பெறுவங்க யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அதேமாதிரி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களெல்லாம் இந்த ஹதீஸை அப்படியே மரணம் செஞ்சுறாங்க. வேற என்ன திருப்பி பாடமாக்குற குர்ஆனை பாடமாக்குற மாதிரி பாடமாக்குறதுலாம் இல்லை. அவங்க சொன்னால் அப்படியே மனசில் அடிச்சு பதிஞ்சாங்க. அப்போ இவர்களுக்கு வேலை என்ன? ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது அதை அப்படியே மரணம் செய்வது. அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, ஒரு சம்பவம் நடக்கும்போது எப்படி ரசூலுல்லாஹ் அதில் நடந்து கொண்டார்கள், இதெல்லாம் அப்படியே ரெக்கார்டாக பதிவு செய்யக்கூடியது அவங்களோட வேலை. அப்போ உண்றது கொள்றதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. கிடைச்சா சாப்பிடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். கிடைக்காட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாக்கு நிறைய சாமான்கள் வரும். சின்குண்டர்கள் வரும்போது என்ன செய்வாங்க? அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு போக இவர்களுக்கு மிச்சம் பேர் தான் கொடுத்துருவாங்க. கிடைச்சா திம்பாங்க, ஈத்தப்பழம் அது இது என்ன செய்ய வந்தால் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. கொடுத்தா அவங்க திம்பாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் கிடைக்கட்டவங்க எவ்வளோ ரசூலுல்லாஹ் இதனால் பட்டினி பசியாக இருந்திருக்கிறாங்க. மனைவி மக்கள் எல்லாம் பட்டினி பசியாக என்ன செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சஹாபாக்களும் கூட என்ன செய்வாங்க? பசி பட்டினியாக இருந்தாங்க. கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காம போனாலும் அல்ஹம்துலில்லாஹ். சில நேரம் அபூ ஹுரைரா பசியின் கொடுமையிலே மயக்கம் கொண்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. அவள் அந்த அளவுக்கு பசி பட்டினியாக நாயகத்தினுடைய முகப்பிலேயே இருந்து வந்தார்கள். அவங்களுடைய வேலை என்னதுதான் இந்த வேலை. அதே மாதிரி தான் சூஃபியாக்களும் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, தரீகத்து, ஷரியத்து எல்லாம் அப்படியே பின்பற்றி வந்தார்கள். அப்போ அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்களுக்கு பேர் தான் என்னது? சூஃபி. இப்போ சூஃபியாக்கள் அதைத்தான் நம்முடைய ஷேக் நாயம் அவர்களும் என்ன செய்கிறாங்க? நம்முடைய சூஃபி மன்சில் திறப்புலா, எல்லா சூஃபி மன்சிலோட திறப்புலா வயிற்றில் என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்யிருக்கிறாங்க? படிச்சிருக்கிறாங்க. முசம்மி பி சூஃபி மன்சிலின், சூஃபி மன்சில் என்று நம்ம பேர் வைக்கிறது காரணம் என்ன? அந்த அஸஹாபு ஸுஃபாக்களுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் அது சூஃபி மன்சில் என்று நாம் பேர் வச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கோம். அதில் கூட நான் கூட என்ன செய்யிருக்கேன்? அஷ்ஷேகு வல் பைஆ என்று சொல்லக்கூடிய நூலிலே அதை என்ன செய்ய 4 காரணங்களையும் சொல்லி நம்ம ஷேகனா சொன்ன விஷயத்தையுமே என்ன செய்யிருக்கிற நாம் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். நூலுடைய என்ன சொல்லி வந்திருக்கிறோம். அஷ்ஷேகு வல் பைஆ, ஷேகும் குருவும் டீச்சையும் என்ற அடிப்படையில் நாம் எழுதி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சூஃபிசம் என்று ஒரு புத்தகத்தை என்ன செய்யிருக்கோம். அது வந்து எப்படின்னு சொன்னால் ஷேக் நாயம் ஹைதராபாத் சூஃபி நாயம் அவர்கள் எழுதினது அத்தகாய்க்கு, அதே மாதிரி அல்லஹக்கு, அதே மாதிரி நம்ம ஷேகனா தொஹ்வத்துல் முர்ஸலா, இது போன்ற நூல்களினுடைய சாராம்சத்தை அப்படியே சுருக்கி நாம் அறிஞ்சிருக்கோம். அத்தஸவ்வுஃப் சூஃபிசம் என்ற ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டிருக்கோம். இப்படி இந்த சூஃபி மன்சிலுக்கு 4 அம்சங்கள் அடிப்படையிலே இந்த சூஃபி மன்சில் இருக்க வேண்டும். அப்போ ஹிஸ்புல்லா சபையினர்கள் யார்? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஷேகுமார்களையும் மூமின்களையும் வந்தவர்கள். அவங்க ஹிஸ்புல்லா. அவங்க எப்படிப்பட்ட மன்சில் இருப்பாங்க? சூஃபி மன்சிலே இருப்பார்கள். அப்போ சூஃபி மன்சிலே செய்யக்கூடிய வேலைகள் இதுதான். அப்போ இந்த ஆயத்திலே எல்லாம் நம்ம சூஃபி மன்சிலுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருது? அமைஞ்சு விடுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் வாழ்வதற்குத்தான் ஒரு மனசில் தேவை என்று சொல்லி நாம் இந்த தஞ்சை மாவட்ட தஞ்சாவூரில் நாம் என்ன செய்கிற ஒரு மனசில் நம்முடைய பிள்ளைகளுடைய பெரும் முயற்சியிலே நாம் எல்லாத்தால நமக்கு ஒரு மனசில் என்ன செய்ய தந்திருக்கிறான். இது நிரந்தரமாக நாம் என்ன செய்ய நடைபெற்று வர வேண்டும். அதற்கு எல்லா மக்களும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மன்சில் திறப்பு விழான்னு சொன்ன உடனே பல தரீகா பிள்ளைகள் பல ஊர்களுக்கு தூத்துக்குடி, மேலப்பாளையம், சென்னை எல்லா ஊர்களிலிருந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. இதை ஊக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் நம்ம ஷேகுமார்களுடைய அருள், அவன் நம்ம ஷேகுமார்கள் எந்த திட்டத்தில் எந்த அடிப்படையில் வாழ்ந்தார்களோ, அவள் தரீகத்து ஷரியத்து அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அதே வாழ்வை நமக்கு தர வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஷரியத்து இருந்தால் போதும், தரீகத்து வேண்டாம் என்று சொல்ல பார்த்திருக்கிறாங்க. நாங்கள் ஷரியத்தில் போயிடுவோம், எங்களுக்கு ஷேகுமார்கள் எல்லாம் என்ன செய்கிற தேவையில்லை, நாங்கள் என்ன செய்கிறோம் ஷரியத்து இருந்தால் தொழுக, அது இருந்தால் போதும், தரீகத்தில் தேவையில்லை என்று ஒரு பாட்டி இருந்துருக்கிறாங்க. இன்னொரு பாட்டி என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தரீகத்து வந்தால் போது ஷரியத்து வேணான்னு தூக்கி செய்கிறாங்க. நாங்கள் அல்லா இடத்துல யக்கீன் அடைஞ்சிட்டோம், நாங்கள் அல்லாவுடைய சமூகத்துக்கு போயிட்டோம், அதனால் எங்களுக்கு தொழுக வேண்டாம், அது வேண்டாம், இது எல்லாம் ஹலால், ஹராமெல்லாம் ஹலால்னு சொல்லி இப்படி வழிகட்ட கூட்டத்துக்கு வந்துருக்கு. நம்ம தரீகத்தின் அடிப்படையில் நம்மளை ஏமாத்துறதுக்கு பல பல கூட்டங்கள்
கெட்ட கொள்கைக்காரர்கள் கெட்ட கொள்கைக்காரர்களை ஷேகுமார்களை எடுத்துக்கிட்டு நாங்களும் ஜிஸ்தியா நாங்களும் காதிரியா என்று இந்த போர்வையிலேயே வந்திருக்கிறோம். தொழுகை கலைக்கிறது என்ற வழிகட்டது போக இப்போ நாங்களும் தரீகாவாசிகள் நம்மளை சொன்ன ஜமாத்தாளர்கள் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யிருக்கிறோம், இப்படி ஒரு கோலம் வந்திருக்குது. அதனாலே நாம் என்ன செய்கிறோம், உண்மையான தரீகத்து எது, உண்மையான ஷரியத் எது, இந்த ரெண்டையும் இணைந்து வாழக்கூடிய ஷேகுமார்களுடைய கையை பிடித்து நாம் கரை செய்ய வேண்டும். எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த இடத்திலே கூப்பிட்டது போல ஷேகுமாருடைய சமூகத்திலே நாம் சொர்க்கலோகத்திலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் மஹப்பத்தையும் பெற்று அவர்கள் வாழக்கூடிய ஆலா இல்லியீன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே நாம் அனைவர்களையும் கொண்டு சேர்த்து அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியத்தை நமக்கு தௌஃபீக் அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.